கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. உங்களுக்கான இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர், நல்லவராகவே இருக்கிறார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடர செய்வாராக. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தின் முதற் பகுதியை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, யார் இந்த சோதனைக்காரன் என்றால் பிசாசானவன். பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான். ஒரு சான்ஸ் கிடைக்காதா இவனை விழுங்குறதுக்கு? இவனை விழத்தள்ளுவதற்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா என்று அவன் வகை தேடுகிறான். வகை தேடி சுற்றி திரிகிறான். ஓய்வில்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறான், நிற்கிறவனை விழத்தள்ள. எனவே தேவ பிள்ளைகள், தேவ திட்டத்துக்கு உட்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, கவனம் தேவை. கவனமாய் நடக்கணும். பைபிள் சொல்லுது, ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். எதிலே கவனம் தேவை? இங்கே பாருங்கள், இவன் கொண்டு வந்த சோதனைகள் என்ன? முதலாவது, நீர் தேவனுடைய குமாரனானால். பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்தாவியானவர் அவர் மேல் இறங்குகிறார். அப்பொழுது பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நீர் என்னுடைய நேசகுமாரன். அவர் சொல்ல ஆகும், அது அப்படிதான். அவர் சொல்லிவிட்டார், நீர் என்னுடைய நேசகுமாரன். அங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டது. இப்பொழுது பிசாசானவன் வந்து கொண்டு வருகிற சோதனை என்ன தெரியுமா? தேவன் எதை சொன்னாரோ அதன் மேல சந்தேகத்தை கொண்டு வருவது. ஆண்டவர் நம்மை நம்ப பண்ணியிருப்பார் ஒரு வார்த்தையை தந்து, நாமும் ஆமேன் என்று சொல்லி எழும்பி போயிருப்போம். அப்பொழுது சோதனைக்காரன் வந்து நின்று நாம் எதை நம்புகிறோமோ அந்த நம்பிக்கை அசைக்கத்தக்கதாய் அதன் மேல ஒரு கொஸ்டின் மார்க்கை கொண்டு வந்து போடுவான். இப்பொழுது பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நீர் தேவனுடைய குமாரன் என்று. இவன் வந்து என்ன கேட்கிற? நீ தேவனுடைய குமாரன் ஆனால். அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி, ஒரு சந்தேகம். ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுவார், நாம் தேவனிடத்துல வந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு வாக்கியம் பண்ணி கொடுங்க என்று நாம ஜெபிக்கும் போது கர்த்தர் வாக்கு தருவார், அது நிச்சயமாய் நடக்கும் என்று. நாமும் நம்பிக்கையோடு புறப்படுவோம். சோதனைக்காரன் வந்து நிற்பான். வந்து நின்று இது நடக்குமா? அவர் செய்வேன் என்பார். அவன் வந்து நிற்பான், செய்வாரா? இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வருகிறது என்றாலே கர்த்தர் நம்மை நம்ப பண்ணின வார்த்தைகளின் மேல சந்தேகங்கள் வருகிறது என்றாலே புரிந்து கொள்ளுங்கள், சோதனைக்காரன் வந்து நிற்கிறார். கவனம் தேவை. அவர் என்னை நம்ப பண்ணியிருக்கிறார், அவர் எனக்கு இந்த காரியத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நன்றாய் கேளுங்கள். யார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களுக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் அவருடைய பிள்ளை. உண்மையிலே நீ பிள்ளையா இருந்தா உனக்கு இப்படி நடக்குமா? இப்படிப்பட்ட கேள்வி வரும்போது, ஆமா கரெக்டு தானே, ஒரு நாளும் அதற்கு ஆமீன் போடாதீங்க. பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளுக்கு ஆமீன் சொல்லாதிருங்கள். தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு மாத்திரமே ஆமேன் என்று சொல்லுங்கள். சந்தேகத்துக்கு இடமுண்டாக பிசாசானவன் காரியங்களை விதைக்கும் போது நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நாம் அதற்கு சொல்லாமலே ஆமேன் என்று சொல்லுகிறோம் என்று அர்த்தம். ஏவாளை பார்த்தீர்களா? பிசாசானவன் சர்ப்பத்தின் வாயிலாய் சந்தேகத்தை விதைக்கிறான். ஆண்டவர் அவர்கள் மேல் வைத்திருந்த அன்பு, அவர்கள் மேல் வைத்திருந்த தேவ திட்டம், இதை குறித்த காரியங்கள் மேல சந்தேகத்தை உண்டாக்கும்படியே அவன் செய்கிறான். அவர் உங்கள்கிட்ட இப்படியெல்லாம் சொன்னார்ல, அதனுடைய ரீசன் என்ன தெரியுமா? நீங்கள் அவரை மாதிரி ஆயிடுவீங்க, அதனால தான் அது தடுக்கிறதுக்காக இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் என்று
தேவன் மனிதனை உருவாக்கின நோக்கம், தேவன் மனிதன் மேல் வைத்திருக்கிற அந்த தேவ திட்டம், தேவனுடைய நேசம், இதன் மேல் அவன் சந்தேகத்தை விதைத்தான். ஏவாள் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அதன் அர்த்தம் என்ன? அந்த சத்தத்துக்கு அவள் ஆமேன் என்று சொன்னாள் என்ற அர்த்தம். வேண்டாம், என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், கவனம் தேவை, கவனம் தேவை. என்னை தேவன் ஒரு வார்த்தையை நம்ப பண்ணின பிற்பாடு எனக்குள்ளே ஒரு சந்தேகம் வருதுனாலே சோதனைக்காரன் வந்து நிற்கிறான். அந்த நேரத்தில் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? வார்த்தையை சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், உங்களை நம்ப பண்ணின ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா, அந்த வார்த்தையை விசுவாசித்து தான் நீங்கள் ஜெபத்தை முடிச்சிங்க. அந்த வார்த்தையை விசுவாசித்து தான் நீங்கள் ஜெபத்திலேருந்து எழும்புறீங்க, நம்புறீங்க. இன்னைக்கு நாளைக்கு நம்புறீங்க. திடீரென்று 2 நாள் கழித்து சோதனைக்காரன் வந்து நிற்கிறான். இது உண்மையிலே நடக்குமா என்று கேட்கிறான். அப்பொழுது நாம் யோசிக்கக்கூடாது, இது உண்மையிலே எனக்கு நடக்குமா என்று. காரணம், நம்மை நம்ப பண்ணினது கர்த்தர். கர்த்தர் நம்மை நம்ப பண்ணி நமக்குள்ளே ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இப்படி இருக்க பிசாசானவன் சோதனையை கொண்டு வரும்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், வார்த்தையை எடுத்து பேசுங்க. அதை தான் வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையை அறிக்கை செய்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருப்போம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கவனமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி. சோதனைக்காரன் எவ்விதத்திலும் ஒருவனை மேற்கொள்ளாதபடிக்கு கவனமாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.